ரயில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக சேலம் ரயில் நிலையத்தில் காவலர்களுக்கு உணவு வழங்கிய தனியார் நிறுவன ஊழியர்களிடம் சிபிசிஐடி போலீசார் 8வது முறையாக விசாரணை நடத்தினர். சேலத்திலிருந்து சென்னை எழும்பூர் சென்ற சேலம் விரைவு ரயிலில் கடந்த 8ஆம் தேதி ரயில் பெட்டியின் மேற்கூரையை உடைத்து 5,75,00,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. 500 ரூபாய் நோட்டுகள் இருந்த பெட்டிகளை மட்டும் கொள்ளையர்கள் சரியாக திட்டமிட்டு உடைத்திருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவம் நடந்து 22 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் சிபிசிஐடி விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதனிடையே சேலத்தில் ரயில் நிலைய ஊழியர்கள், பார்சல் பணியாளர்கள் மற்றும் போலீசாருக்கு உணவு கொடுத்த தொழிலாளர்கள் என்று 50 பேரிடம் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி சிவனுபாண்டியன் நேற்று விசாரணை நடத்தினார். 2வது நாளான இன்று காவலர்களுக்கு உணவு வழங்கிய தனியார் நிறுவன ஊழியர்கள் இருவரிடம் 8வது முறையாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். கொள்ளையர்களை பிடிக்க புது வியூகம் வகுக்கப்பட்டு வருவதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே விசாரணை என்ற பெயரில் தினமும் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக உணவு பரிமாறும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களின் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரயில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக சென்னை எழும்பூர் சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ரயில்வே பாதுகாப்பு படை, ரயில்வே போலீசார், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் பங்கேற்றனர்.